வந்து மைண்டு ரிலாக்ஸாக இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்குது. நீங்கள் சொன்னீங்களா ஒரு வார்த்தை, டென்ஷனாக வந்து அந்த இது பிரச்சனைகள் அது எல்லாமே சேர்ந்து தான் உருவாகுது. உங்களுக்கு உண்மையிலே கால் நல்லா ஆயிடுச்சு. அதான் தான் உங்கள் லேப் டெஸ்ட்டில் நல்லா இருக்குதுன்னு தான் காமிக்குது. போய் சொல்லாது லேப் டெஸ்ட்டு நல்லா இருக்குது. ஆனாலும் ஏன் அவங்க வலி இருக்குது அப்படின்னா உங்கள் மைண்டில் வந்து ரிலாக்ஸ் இல்லை. அந்த மன வலி உடல் வலியாக மாறிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தொழில் செய்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ஒரு ரிலாக்ஸுக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அவர் சொல்கிற மாதிரி பயிற்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மனப்பயிற்சினா எப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் ஈடுபடணும். தொழில் ஒரு 20 மணி நேரம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் பண்ணுறீங்கன்னா 1 மணி நேரமாவது டெய்லி 24 மணி நேரம் இருக்குங்களா, 1 மணி நேரம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு இதில் ஒரு சர்வீஸில், இதுவும் சர்வீஸ் தான், விருந்தோம்பல் தான், இதுவும் டீ கடை இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே விருந்தோம்பல் தான். அதை தான் லைஃப் ஸ்டைல் செய்யுது, வேறு ஒன்றும் இல்லை, புதுசாக ஒன்றும் செய்யல, இதே விருந்தோம்பல் தான் செய்யுது. இப்போ பாலாஜி வந்து எங்களுக்கு இந்த இதெல்லாம் எடுத்து கொடுத்தாரு, எல்லாருக்கும் பண்ணாரு, இப்போ டீ வந்து கொடுக்க போகிறாரு எல்லாருக்கும், அதுதான் விருந்தோம்பல். இப்போ நீங்கள் செய்யுங்க. நான் செய்கிற தொழில் வந்து நிறைய லவ் பண்ணேன், அதனால் நான் வந்து அதை பற்றி கவலைப்படலை. ஒரு ஸ்டேஜ்ல இருந்து நம்ம கிளாஸ் கவர்மெண்ட்டை பற்றி கவலைப்படலை. எவ்வளோ பெரிய தொழில் ஆமாம், புரியுதுங்களா? அதனால் நான் வந்து அதை இறங்கி மும்முரமாக பண்ணுறேன். என்னை எல்லாமே கேட்குறது, நீ எப்படிமா 2 கடையை மெயின்டைன் பண்ணுறேன்ட்டு அந்த இடத்துல தான் நிற்கணும். நீங்கள் கிளாஸ் கழுவுறீங்க, கிளாஸ் நடத்துறீங்க, விருந்தோம்பல் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு அடையாள முடிஞ்ச அளவுக்கு சிலர் நிறைய பேருக்கு நல்லது ஃப்ரீயாக கொடுத்துன்னு தான் இருக்கேன். எங்களால் முடிஞ்சு காசு தர மாட்டேன். பிஸ்கெட்டு டீ உங்கள் பசி ஆகிறதுக்கு பார்க்குறேன், அது கொடுத்தா போதும், அது போதும், அப்படிதான் கொடுப்போம். இந்த சளிச்சீட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இந்த முனையில ஒன்று இருக்கு, இந்த முனையிலே ஒன்று இருக்கு, கீரமண்டம் முனையில ஒன்று, அது எதுக்கு இந்த மெண்டப பக்கத்துல அது பக்கத்துல இருக்கு. சரிங்க. இதை வந்து உங்கள் மனசில் வந்து சொன்ன மாதிரி எவ்வளோ வழிகள் இருக்குது, எல்லாம் இது இருக்குது. நீங்கள் வந்து அப்பப்போ ஏன்னா பக்கத்துலேயே வந்துட்டீங்க, என்ன தனிப்பட்ட மட்டும் வந்து பார்த்துட்டு போகலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது, காசுலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா காசுல 2 லட்சம் செலவு பண்ணிட்டேன், இவர் வேறு லட்சங்கள்லாம் கேட்க போகிறாரு.